ரங்கோலா. இந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட், இந்த சாங்கோட கோரியோ எதுவுமே எனக்கு பிடிக்காது. என்னடா அது இந்த இடத்துல ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு சாங் வருதே, திணிச்ச மாரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நாம எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி தான் ஆமீர் கானும் நினைச்சிருப்பாரு போல. அழகா பாய கூப்பிட்டு இந்த இடத்துல சாங் வேணாம், எனக்கு வேற ஒரு இடத்துல சாங் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆமீர் கான் அண்ட் ஏஆர் ரஹ்மான் விண்டேஜ் காம்பினேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பொண்ணு 3 அம்பாசிடர் கார் வாங்குறதா லட்சியம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அம்பாசிடர் காரை அவளே சொந்தமாக உழைச்சி வாங்கிட்டா. தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால் ஆசையாக வாங்கின அந்த அம்பாசிடர் காரை விற்று ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த சிட்டிலேயே டாப் 10 பணக்காரனில் ஒருத்தன்ட்ட அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவனை ஏழையாக்கிட்டு காரை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த இடத்துல எனக்கு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கேசே முஜே அப்படின்னு ஒரு சாங் ப்ளே ஆகும். இது வரைக்கும் அந்த சாங்கை கேட்காதவங்க ஒரு தடவை போய் கேட்டுவாங்க. இத்தனை நேரம் நம்ம பேசின மியூசிக்கல் விஷயத்தை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி அந்த சாங் இருக்கும். அவர் லண்டன் போவார் இல்லையா, அந்த லண்டன் போகிற மொமெண்ட்ஸு, ஃப்ளைட்டில் அவர் உட்காந்துருப்பாரு, செக்யூரிட்டி செக்கில் இருப்பார், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த சாங் கேப்சர் பண்ணும். அதே சாங்கோட செகண்ட் ஹாஃபில் ஸ்ரேயா கோஷல் டேக் ஓவர் ஒட்டுமொத்தமே அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அந்த சாங் பிட்டு கிளைமேக்ஸில் வரும். அல்டிமேட்டாக இருக்கும். ஓவராலாக அந்த 2 ஆல்பம் கம்பேர் பண்ணி பார்த்ததுல எனக்கு எப்போவுமே ஹிந்தி பெட்டர்னு தோணும். ஏன்னா இட் ஹஸ் ஏஜ்ட் வெரி வெல்.